கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்துவர்களாகிய நம்ம ஆவிக்குரிய காரியங்கள்ல இன்னும் அதிகமா நம்மளால வளர முடியல. தேவன் எதிர்பார்க்கிற விதமாக நம்ம மாற முடியல. தேவன் மட்டும் இல்லங்க, நம்ம எதிர்பார்க்கிற விதமாகவே நம்ம ஏன் மாற முடியலன்னா, நம்மகிட்ட நெறைய குறைகள் இருக்குங்க. நம்ம நெறையா தேவனுக்கு பிரியமா நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வேதத்த படிக்கிறோம், தியானிக்கிறோம், அதன்படி நடக்க நம்ம ட்ரை பண்றோம். சர்ச்சுக்கு போறோம். தசமபாகம் காணிக்கை கொடுக்குறோம். பிரேயர் மீட்டிங்ஸ் அட்டெண்ட் பண்றோம். ஃபாஸ்டிங்ஸ் இருக்கிறோம். முழுருவ ஜெபத்துலலாம் கலந்துக்கிறோம். ஆனாலும் இவ்ளோ செஞ்சும் நம்மனால ஏன் ஆவிக்குரிய காரியங்கள்ல ஒவ்வொரு நாளும் கடவுளிடத்துல நம்ம ஏன் கிட்டி சேர முடியலன்னா, நம்மகிட்ட இன்னும் ஒரு குறை இருக்குங்க. அது என்ன குறைன்னு நீங்க பார்த்தீங்கன்னா, நம்ம அத லூக்கால வாசிக்கிறோம். லூக்கா 18, 12. ஸோ அதுல நம்ம என்ன வாசிக்கிறோம்னா, இது இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு உவமை இல்லையா? பரிசேயனும், ஆயக்காரரும் அவங்க ஜெபிக்கிற விதத்த குறித்து அதுல போடப்பட்டிருக்கு இல்லையா? பரிசேயன் சொல்றத நம்ம வாசிக்கிறோம் 18, 12ல. வாரத்தில் 2 நாள் உபவாசிக்கிறேன், சம்பாத்தியத்தை எல்லாம் தசமபாகம் செலுத்துகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். அந்த பரிசேயன் என்ன பண்றாரு, நான் வேதத்தின்படி கொடுத்த கட்டளைப்படி பெர்ஃபெக்ட்டா ஃபாலோ பண்றேன். நான் எல்லாமே பெர்ஃபெக்ட். வசனத்தின்படி பெர்ஃபெக்ட்டா நடக்கிறேன்னு சொல்லி தன்னைத்தானே சுயநீதிப்படுத்திக் கொள்றார். அது மட்டும் இல்லாம கூட இருக்கிற அந்த ஆயக்காரனை பார்த்து இவனை போல இல்ல அப்படின்னு சொல்லி நம்ம மனசுக்குள்ளேயே திங்க் பண்றோம். இல்ல? ஸோ இதுதான் பெருமை ஆக்சுவலா. இல்ல, ஆவிக்குரிய பெருமை. நான் பெர்ஃபெக்ட். எனக்கு வசனம் எல்லாமே தெரியும். நான் சின்ன வயசுலேருந்து சண்டே கிளாஸில் கற்றுருக்கிறேன், யூத்தில் இருந்திருக்கிறேன், டீன்ஸில் இருந்திருக்கிறேன். நான் வேதத்தை கரைச்சி குடிச்சிருக்கிறேன். எனக்கு வேதத்தில் இருக்கிற எல்லாமே தெரியும். நான் அதன்படி பெர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணுறேன்னு சொல்லிட்டு நமக்குள்ள ஒரு பெருமை. அப்படி பெருமைப்படும்போது என்ன பண்ணுறோன்னா, ஆட்டோமேட்டிக்காக நம்ம மற்றவங்கள கீழே பார்க்க ஆரம்பிச்சிடும். நம்ம பார்க்கும்போதே ஒரு ஏளனமான பார்வை. இவனுக்கெல்லாம் என்ன தெரியும் பைபிளில்? இவனை பார்த்தாலே பாவியாக இருக்குது. யாராவது சின்ன சின்ன காரியங்களை அவங்க செய்யும்போது அதை நம்ம பார்த்து நம்ம ஜட்ஜ் பண்ண ஆரம்பிக்கிறோம். இல்லை, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கணவன் மனைவிக்குள்ள சண்டை இருக்கு. அந்த குடும்பத்தை நம்ம பார்க்கிறோம். நமக்கு என்ன வருதுன்னா, இவங்கெல்லாம் தேறவே மாட்டாங்க, இவங்கெல்லாம் கடவுள் பக்கத்துல வரக்கு சான்ஸே கிடையாதுன்னு சொல்லி நம்ம என்ன நினைக்கிறோம், அவங்க மாறவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்கள நம்ம ஜட்ஜ் பண்ணி கொண்டிருக்கிறோம். ஆனா இது தேவனுக்கு பிரியமில்லாத காரியம். அதுதான் சொல்றாரு. நீங்க கடைசியில நீங்க லூக்கா 18ல ஆயக்காரன் ஜெபத்தை நம்ம கேட்கிறோம். அந்த டெம்பிள்குள்ளேயே வரலங்க, உள்ள ஆலயத்துக்குள்ளேயே வராம அவர் என்ன பண்றாரு, தூரத்துல நின்று அவரு சொல்றாரு, நான் பாவி, என்னை மன்னிச்சிருங்க, நான் பாவி, என்னை மன்னிச்சிருங்க. அந்த மாதிரி நம்முடைய பாவங்களை எண்ணி நம்ம ஜெபிக்கிறோமா, இல்லை நம்ம அடுத்தவங்களை கம்பேர் பண்ணி நம்ம ஜெபிச்சு கொண்டிருக்கிறோமா? ஏன்னா எப்பவுமே நம்மளுடைய பார்வை அடுத்தவங்களை மேலதான். நம்மகிட்ட இருக்கிற குற்றங்களை நம்ம கண்டுக்கவே மாட்டோம். நீங்க ஜஸ்ட் யோசிச்சு பாருங்க, நம்ம யாரை பார்த்தாலுமே அவங்க என்ன குற்றம் பண்றாங்க, அவங்களுக்கு நம்ம என்ன அட்வைஸ் கொடுக்கலாம், இல்லை அவங்கள பிடித்து நம்ம எப்படி ஜட்ஜ் பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ம மனசுக்குள்ள ஓடிக்கொண்டே இருக்கோம். ஆனா உள்ளுக்குள்ள நம்ம 1000 குப்பைகளை வைத்துக் கொண்டிருக்கிறோம். பழைய ஏற்பாடு காலத்துல மிரியாம் அப்படிதாங்க. மிரியாம் மோசேயோட அக்கா. மோசேயோட அக்கா தான் என்ன பண்ணாங்க, வளர்த்தது, அவங்க கொண்டு போய் அந்த ஆத்துல விட்டதெல்லாம் அவங்க தான். அவங்களே என்ன பண்றாங்க, அந்த மோசேவை கிரிட்டிசைஸ் பண்றாங்க. எதற்காகனா, மோசே எத்தியோப்பியா சேர்ந்த ஒரு பெண்ணை திருமணம் பண்ணியிருப்பாங்க இல்லையா? ஏன்னா யூதர்கள் அவங்க இதுக்குள்ளதான் திருமணம் பண்ணிக்கணும், அவங்கள விட்டு வெளியே யாரையுமே திருமணம் பண்ணிக்கூடாது அப்படிங்கிறதுல அவர் என்ன பண்றாங்க, அது ஒரு பொறாமை. அந்த பொறாமை வந்த உடனே அவங்க என்ன சொல்றாங்க நீங்க பாத்தீங்கன்னா, என்ன கடவுள் மோசைகிட்ட மட்டும் தான் பேசுவாரா? நாங்களும் நீதிமான் தான், ஏன் எங்ககிட்ட பேச மாட்டாரா? அவர் சொல்றத நான் ஏன் கேட்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களும் ஆரோனும் டிஸ்கஸ் பண்றாங்க. மோசே கேட்கல, கடவுள் கேட்கிறார். உடனே கடவுளுக்கு கோவம் வந்துருச்சு. மோசே என் வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவன், அவனை பத்தி நீங்க எப்படி தவறா பேசலாம்னு சொல்லிட்டு மிரியாமுக்கு லெப்ரசியே வந்துருச்சு. அதுதான் நம்ம பண்ணி கொண்டிருக்கோம். நம்ம இருதயத்துல அடுத்தவங்களை பத்தி கம்பேர் பண்ணிட்டு அடுத்தவங்களை பத்தி குறை சொல்லி கொண்டிருந்தோம்னா நம்ம ஆவிக்குரிய ஒரு லெப்ரசி வந்துருது. அதனாலதான் நம்மளால வளரவே முடியல. இல்ல, ஆவிக்குரிய லெப்ரசி வந்துச்சுன்னா என்ன ஆகும், நம்மளை அப்படியே உருக்கிடும். நீங்க லெப்ரசி வந்தவங்களெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா கை கால்லாம் அந்த விரல்லாம் என்ன ஆகுன்னு பாத்தீங்கன்னா சூம்பி போகும். அதுதான் அந்த தொழுநோய் அவ்வளோ கொடியது. அதனால நம்ம இன்னைக்கு நம்ம அடுத்தவங்களை கொடுத்து கம்பேர் பண்ணாம கடவுள் நம்ம கிட்ட என்ன மாத்தணும்னு திங்க் பண்றோரோ அதை நம்ம மாத்துவோம். அதை விட்டுட்டு நம்ம கண்ணில் பெரிய உத்தரம் வச்சிருக்கோம், பெரிய கட்டை வச்சிருக்கோம், அந்த கட்டையை பார்க்கறது இல்லை. அடுத்தவங்க கண்ணில் என்னென்ன சின்னதாக ஒரு புள்ளி இருக்கு, டாட் இருக்கு, அதை பார்த்து அதை நீ மாத்திரக்கு நீ ட்ரை பண்ணு, அப்பதான் நீ தேவனுக்கு பிரியமாய் மாறுன்னு சொல்லி அடுத்தவங்களை சொல்லி கொண்டிருக்கோம். அதனால இன்னைக்கு நம்ம ஒரு வேதத்தை தியானிக்கும் போது, ஒரு வசனத்தை தியானிக்கும் போது, ஒரு வசனத்தை கேட்கும் போது, ஆவியானவர் உணர்த்தும் போது அது எனக்கு தான், நான் மாறணும்னு சொல்லி நம்ம மாறினாதான் நம்ம ஆவிக்குரிய காரியங்கள்ல அடுத்தடுத்து போக முடியும். அப்படி இல்லைன்னா ஒரே இடத்துல
எப்படி வந்து இப்போ பசங்க ஸ்கூலுக்கு போகிறாங்க, எல்கேஜியில் ஜாயின் பண்ணி 10 வருஷம் எல்கேஜிலேருந்து எப்படி இருக்கும், அதே மாதிரி தான் நம்மளும் எடுத்துக்கிட்டு இருக்கோம். அதனால் ஃபஸ்ட்டு நம்மளுடைய பாவங்களை அறிக்கையிட்டு ஒவ்வொரு நாளும் நம்ம கிளென்ஸ் பண்ணிக்குவோம், நம்மளை பரிசுத்தப்படுத்திக் கொள்வோம். மற்றவங்களை பரிசுத்தப்படுத்துறது அது கடவுள் பார்த்துக்கொள்வார். கடவுள் உங்கள்கிட்ட சொன்னார்னா, நீ போய் இந்த காரியத்தை குறித்து நீ மற்றவங்கள்ட்ட பேசுன்னு சொன்னாங்கன்னா நீங்கள் பேசுங்க. அதை விட்டுட்டு நம்மளா அந்த டெசிஷனை கையில் எடுத்துகிட்டு நம்ம போய் அவங்கள அட்வைஸ் பண்ணுறது தேவனுக்கு பிரியமில்லாத காரியம். அப்போ அட்வைஸ் பண்ணும்போது நமக்கு என்ன ஒரு பெருமை வந்துடுதுன்னா, நான் பர்ஃபெக்ட்டு, அதனால தான் கடவுள் எங்கிட்ட சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி அந்த பெருமையும் வந்துடக்கூடாது. அதனால் நம்ம இன்னைக்கு மனத்தாழ்மையாக இருப்போம். ஆயக்காரனை போல மார்பில் அடிச்சுக்கிட்டு, கடவுளே பாவியாக என் மேல் கிருபையாயிரும், பாவியாகி என் மேல் கிருபையாயிரும் கடவுளே அப்படின்னு சொல்லி நம்ம கடவுளுடைய காலை பிடிச்சு நம்ம கெஞ்சுவோம். கடவுள் தன்கிட்ட வர்ற யாரையுமே புறம்பே தள்ள மாட்டார். நம்ம பாவத்திலேருந்து வெளியே வந்துட்டோம்னா நம்மனால ஆவிக்குரிய காரியங்களை பல விஷயங்கள் செய்ய முடியும். தேவனுக்காக நம்ம பல அற்புதங்கள் அடையாளங்கள் செய்ய முடியும். தேவன் நம் மூலியமாக மகிமைப்படுவார். அதனால் இன்னைக்கு அடுத்தவங்கள பார்க்க வேண்டாம், அடுத்தவங்கள கம்பேர் பண்ணிட்டு நம்ம பெருமையாக எண்ண வேண்டாம். ஏன்னா பெருமை உள்ளவருக்கு தேவன் எதிர்த்து நிற்கார். கர்த்தர் வசனத்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.